கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி பகுதியில் வட மாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி இடத்தில் கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி ஆய்வு செய்து வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர். ஆணையர் பவானீஸ்வரியின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் எல்என்டி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமரேஷ் பிரசாத் 35 என்பவர் வேலையை பார்த்து வந்துள்ளார். நேற்று இரவு அங்குள்ள வட மாநில தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பில் வீட்டின் மாடியில் ஏறும் போது அமரேஷ் பிரசாத் தவறி விழுந்து காயமடைந்து ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சமமாக மீட்ட காட்டூர் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே நள்ளிரவு அங்கு விசாரணைக்கு சென்ற காவல்துறையினர் மீது கற்களை வீசி வடமாநில தொழிலாளர்கள் ரகளில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த வடமாநில தொழிலாளருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பதட்டம் அடைந்த சூழல் ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்புக்காக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி போது அவர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பாதுகாப்பு வைத்து இருந்த தடுப்புகளை போதும் செங்குன்றம் துணை ஆணையர் பாலாஜி உட்பட 10-20க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் செய்தி சேகரிக்க ஈடுபட்ட 4 செய்தியாளர்கள் மீதும் கற்கள் வீசியதில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து காவல்துறையினர் கண்ணீர் புகை கூண்டு வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை விரட்டி அடித்தனர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல மறுத்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் கூச்சல் எழுப்பினர். அட்டூழியத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்களை குடியிருப்பில் விரட்டியபடி காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோரை பிடித்து கைது செய்துள்ளனர். மேலும் கல்வீச்சில் காயமடைந்த வடமாநில தொழிலாளர்களை ஆம்புலன்ஸ் உதவியுடன் மீட்டு காவல்துறையினர் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி அட்டூழியத்தில் ஈடுபட்ட சம்பவ இடத்தில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் நேரில் ஆய்வு செய்தார். தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்கு உள்ளது குறித்தும் காயமடைந்த காவல்துறையினர் விவரங்களை கேட்டறிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்கள் அப்பகுதியில் செய்தி சேகரிக்க கூடாது என காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வெளியே அனுப்பியுள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்க மறுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.